இவ்வளவு பாதுகாப்பாகவும் வளர்ச்சி அடைந்ததாகவும் இருக்கிறது என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் அதுவும் பாரத பிரதமர் அவர்களின் முழு முயற்சியால் தான். வணக்கம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் 12 ஆண்டு கால சாதனை புத்தகத்தை நாங்கள் எல்லா முக்கியமான நபர்களிடமும் ஒவ்வொரு துறையில் முக்கியஸ்தர்களிடம் கொடுத்து எவ்வளவு நல்ல முன்னேற்றம் இந்திய திருநாட்டில் நடந்திருக்கிறது என்பதை தெரிவித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் புத்தகத்தை என் அன்னை வடிவுடையம்மன் பாதத்தில் வைத்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்திருக்கேன். உண்மையிலேயே பாரத பிரதமர் இன்று இந்த நாடு இவ்வளவு பாதுகாப்பாகவும் வளர்ச்சி அடைந்ததாகவும் இருக்கிறது என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் அதுவும் பாரத பிரதமர் அவர்களின் முழு முயற்சியால் தான். அதனாலதான் இன்னைக்கு எல்லா ஏர்போர்ட்டும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எல்லா போர்ட்டும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, சாலை வசதிகள் போடப்பட்டு இருக்கிறது, தூத்துக்குடி விமான நிலையம் கூட முன்னேற்றப்பட்டு இருக்கிறது. ஆக எப்ப அடிப்படை வசதிகள் அதிகமாகிறதோ அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும். சமீபத்துல கூட 7500 கோடி ரூபாய் பக்கிங்ஹாம் கால்வாயை தூர்வாருவதற்காக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. இதுல ஒன்றை நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் மதுரைக்கு செல்கிறார்கள். போகும்போது வைகையை பாக்குறாங்க. ஏற்கனவே மிக மிக சுத்தமில்லாத நகரம் மதுரை என்ற பெயரை சென்ற ஆட்சி வாங்கி வைத்திருக்கிறது. அதோட எம்பி வெங்கடேசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள். இதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படல. ஆனா மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் மதுரைக்கு போகிறார்கள். என் அன்னை மீனாட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மதுரைக்கு போகிறார்கள். வைகையை பார்க்கிறார்கள். பல இடங்களில் வைகை காய்ந்து போய் இருக்கிறது, சில இடங்களில் குப்பை கூலமாக காட்சி அளிக்கிறது. உடனே அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வைகையை இப்படி வைத்திருக்கிறீர்களே, இதை சுத்தப்படுத்துங்கள், சுத்தப்படுத்தவில்லை என்றால் மக்கள் பவனம் களத்தில் இறங்க வேண்டி இருக்கும்னு சொல்றாரு. இதுல என்ன தவறு? என்னை கேட்டால் ஆளுநர் என்ன சொன்னாரோ அதை முதல்ல கவனிங்க. உங்களால நதிகளை சுத்தமாக வைத்திருக்க முடியவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு சு வெங்கடேசன் உடனே சொல்றாரு, ஏன் கூவத்தை பார்க்க வேண்டியது தானே, கூவத்தை பார்க்காம ஏன் வைகையை பாக்குறீங்கன்னு. உங்களுக்கு வெட்கமா இல்லை இதையெல்லாம் கேட்பதற்கு? கூவத்தை சரி செய்யறேன்னு 1500 கோடி ரூபாய் ஒதுக்கி இன்னைக்கு கூவம் அப்படியே முகத்தை பார்த்தா கூவ தண்ணி நல்லா தெரியும்னு சொன்ன அந்த திமுக கூட தான் நீங்க இதுக்கு முன்னால கூட்டணி வைத்திருந்தீர்கள். கூவத்தை சுத்தப்படுத்துறோம்னு ஸ்டாலின் அவர்கள் சென்னையை சிங்கப்பூர் ஆக்குறோம், குப்பத்தை நம்ம கூவத்துல படகு விடுறோம்னாங்க, அதை நீங்க செய்யல. அதே மாதிரி வைகையை மிக மிக மோசமான ஒரு நதியாக, வான் பொய்த்தாலும் தான் பொய்யா வைகையை இன்று பொய்த்து போன நதியாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு ஆளுநர் சொன்னா அத உடனே எல்லாரும் அவர் என்ன சொன்னாரு, முதல்ல நீங்க எல்லாம் உண்மையான அரசியல்வாதியா இருந்தா என்ன செய்திருக்கணும்? ஆளுநர் அவர்களே, நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் நாங்கள்லாம் இணைந்து அந்த வைகையை சுத்தப்படுத்துகிறோம்னு சொல்லி இருந்தால் நீங்கள் உண்மையான அரசியல்வாதிகள். அது எல்லாம் விட்டுட்டு ஆளுநர் ஏன் சொல்றாரு? எல்லாவற்றிற்கும் மேலாக அமைச்சர், தமிழக அமைச்சர் வருது, சட்ட அமைச்சர் என்ன சொல்றாரு, அதிகாரிகள் ஆளுநரை சந்திக்க போனால் சம்மன் அனுப்பப்படும் சொல்லுகிறார். இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. ஆளுநர் அவர்களுக்கு அரசியல்வாதிகளை விட அதிகாரிகளை சந்திப்பதற்கு முழு உரிமை இருக்கிறது. அது கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை மீறதா கிடையாது. அதனால எப்பொழுது மாவட்டங்களுக்கு ஆளுநர்கள் போகிறார்களோ அப்ப கலெக்டரை பார்க்க முடியும், டிஎஸ்பியை பார்க்க முடியும். அதனால அது சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டது அல்ல. ஆளுநர் ஏதாவது அரசியல் செய்திருந்தா நீங்க அதற்கான பதிலை சொல்லலாம். ஆனா நல்ல எண்ணத்தோட ஒரு ஆளுநர் சொன்னதை வன்னிய அரசு சொல்கிறார், உடனே மத்திய அரசு தலையிடுகிறதா. உங்களுக்கு வைகையை தூர்வாடுறதுக்காக அவர் சொல்றாரு, பக்கிங்ஹாம் கால்வாயை தூர்வாடுறதுக்கு மத்திய அரசு 7500 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. அதை பாராட்ட உங்களுக்கு மனதில்லை. அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, உடனே மாநில அரசு ஆளுநர் அவர்களை அடிபணிந்து போகிறது என்று சொல்கிறீர்களான்னு. ஆக ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு ஆளுநர் சொன்னது, அதுவும்
அவர் எந்தவித சுடு சொற்கள்லாம் இல்லாம ஒரு நல்ல சொற்களோடு ஆதங்கமா சொன்னது, எல்லாரும் எதிர்த்து ஆளுநரை பற்றி சொல்வதும், அவர் ஆளுநர் சொல்வது மத்திய அரசு சொல்றதுனாலதான் சொல்றாங்க என்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சென்ற ஆட்சி ஆளுநரோடு சரியான நட்புறவு வைக்காமல் தொடர்ந்து ஆளுநரை எதிர்த்து கொண்டிருந்தது மக்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த ஆளுநர் நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநர் உரையோடு எவ்வளவு ஒரு நல்ல தன்மையோடு நடந்து கொண்டார். அதே மாதிரி இப்ப மக்கள் மீது சுற்றுச்சூழல் மீது அக்கறை செலுத்துகிறார் என்று வைத்துக் கொள்ளாமல் அவரை அப்படியே அரசியல்வாதி மாதிரி எதிர்த்து சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆளுநருக்கு முழு உரிமை இருக்கிறது. அவர் சென்ற இடங்கள்ல மாவட்டங்கள் போகும்போது அரசு அதிகாரிகளை சந்திப்பதற்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனா எங்களை கேட்காம அவரை பார்க்க கூடாது என்று தமிழக அமைச்சர்கள் சொல்வது சரியல்ல. அது ஆணவத்தின் வெளிப்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது செய்து அவர் ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்கன்னு ஒரு பேட்டி. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட வேண்டியவர். இன்னைக்கு நீதிமன்றத்துல நீதி அரசர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ பேசுற பேச்சா இதுன்னு கேட்டிருக்காங்க. அது நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க, எல்லாரும் பொறுத்து கொண்டு இருக்கணும்னா இல்ல. அவங்க முதலமைச்சர் மாத்திரம் வாய்க்கு வந்து பேசல. திமுகவை சார்ந்தவர்கள் இணையதளத்துல பேஸ்புக்ல மற்ற தலைவர்களை அசிங்கமா எழுதுறாங்க. அதை இதுவரைக்கும் ஸ்டாலின் கண்டிக்கல. அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டது சரியான நடவடிக்கை. ஏனென்றால் நாகரிகமான பேச்சு இருக்கணும். எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்யும் போது கூட வரம்பு மீறி இருக்கக்கூடாது. வாய்க்கு வந்து எப்படி வேணாலும் நான் பேசுவேன் என்றால் எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? அதனால அவர் கைது மற்ற இத மாதிரி அசிங்கமா எழுதுறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எதிர்குரல் கொடுத்தாலும் அதை நாகரிகமாக கொடுங்கள் என்பது எனது கருத்து. நேற்று பாத்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் வந்து விஜயபாஸ்கர்கள் தலைமையில சேர்ந்திருக்காங்க. இல்ல இதுல முதல்ல தூய சக்தி என்பதை அவர்கள் எப்பொழுதும் மெயின்டைன் பண்ணணும். வர்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம்ன்றதை விட எல்லாத்த விட எனக்கு மனதிற்கு மிக வருத்தமா இருக்கிறது என்னன்னா, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு மாசம் கூட ஆகல, எவ்வளவு மக்களோட வரி பணம் வீணானது. அதுல உடனே விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் 80,000 ஓட்டுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிச்சவங்க மக்களின் அந்த எண்ணத்தை கொஞ்சம் கூட மதிக்காம உடனே நீங்க ராஜினாமா செய்துட்டு சுயநலத்திற்காக ராஜினாமா செய்கிறீர்கள் என்றால், சுயநலத்திற்காக ராஜினாமா செய்யும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஜனநாயகத்தில் சார்ந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதான் எனது கருத்து. அதாவது சுயநலத்திற்காக, அப்பட்டமான சுயநலத்திற்காக இவர்கள் எல்லாத்துக்கும் உடனே ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. அங்க ஆளுநர் ஆட்சிக்கு வர முயற்சி செஞ்சாரு, பாஜக பின்னால் இயக்கிச்சு. உங்களோட சுயநலத்திற்கு நீங்கள் முடிவு செய்து விட்டு பாஜகவையோ மற்றவர்களையோ குறை சொல்வது எவ்வளவு நியாயமா? 80 கோடி ரூபாய் வந்து நல்ல கதையா இருக்கு. பாஜகவுக்கு அப்படிப்பட்ட அவசியம் இல்லை. அப்படி பணத்தை கொடுத்து ஆட்சியை கவிழ்ப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த முயற்சியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இல்ல பாஜகவுக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.